Assalamualaikum and hi everyone, welcome back to Akif Vibes. இன்னைக்கு vlog கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் பிகாஸ் ஃபுல் வீடியோவில் என்னோட ஈவினிங் பேக்கிங் டைம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வீக் டேஸில் குக்கிங் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பிஸியாக போகும். பட் இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் காமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரைனி சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வெதரை சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் என்னோட பையனும் 2 டேஸாக வந்து பன் வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அதை அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற பன் அண்ட் அதோட சாஃப்ட்னஸ் ஸ்மெல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம வீட்லேயும் சூப்பராக பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி சூப்பர் சாஃப்ட் ஹோம்மேட் பன் ரெசிபி வித்தவுட் எனி காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்ஸ், சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் ஈஸியாக பண்ணலாம். இது பிகினர்ஸ் கூட சூப்பராக பண்ணலாம் அண்ட் கிட்ஸுக்கு செம்ம ஃபேவரட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கோசி பேக்கிங் டைம். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 120 ml வார்ம் மில்க் எடுத்துருக்கேன். உங்கள் கை வச்சா சூடு பொறுக்கிற அளவுக்கு வார்மாக இருக்கணும் மில்க்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த வார்ம் மில்கில் 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதை மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், ஈஸ்ட் நல்லா சூப்பராக ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. நல்லா மேலெல்லாம் நுரைச்சி பபிள்ஸாக வந்திருக்கு. இப்படி வந்தால் தான் உங்களுக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். பன்னும் வந்து நல்லா சூப்பராக வரும். ஸோ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் 250 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட் ஃப்ளார் கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேக்கரி ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் மைதாவே எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வந்து சேவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க மில்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட் 2 to 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. கம்மியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒன் டைம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வந்து 1 எக், பட்டர் வந்து 45 கிராம் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரெண்டுமே பட்டரும் எக்கும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே எதுக்காக சேர்க்குறோன்னா எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ எக்கு சேர்க்கறதுனால நீங்கள் ஸ்மெல் வரலாம் அப்படின்னு நினைக்கலாம். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஸ்மெல்லே வராது, சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நல்ல டோவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோவை மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு கையில் பிசுன்னு ஒட்டுதே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ளாரை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடாதீங்க. இந்த டோ வந்து கையில் பிசுன்னு ஒட்ட தான் செய்யும். ஸோ அதுதான் வந்து இந்த பன்னோட டோக்கான டெக்ஸ்சரே. ஸோ எதுவுமே ஒரி பண்ணாதீங்க, அந்த டெக்ஸ்சரே அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா டோவாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸு அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன்னா பிளேட், அந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட வந்து சிலிக்கான் மேட் இருந்தாலும் ஓகே தான், குக்கிங் மேட்டு அது இருந்தாலும் ஓகே தான். கீழே வந்து லைட்டாக வந்து மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல டோ, அதை வந்து இந்த ட்ரேயில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் இழுத்து மாவை வந்து பிணைகிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா இழுத்து பிணையணும். அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து இழுத்து நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் நல்லா டோ நீட் பண்ணதுக்கு அப்புறமா சூப்பர் சாஃப்டாக ஆகியிருக்கும் டோ. இப்போ இந்த டோவை வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பவுலில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டோ வச்சுட்டு அந்த டோவில் வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணுவோம். அப்போ தான் அந்த டோ வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே லைட்டாக வந்து டவலை ஈரம் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு வார்மான பிளேஸில் வந்து வச்சுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ரூஃபிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1 to 2 hours கிட்ட நல்லா ப்ரூஃபிங்க்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ வந்து 2 hours அப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது செஞ்சிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு பார்சல் ஒன்று வந்துச்சு. ஸோ அதை ப்ரூஃபிங்க்கு வச்சுட்டு இங்கே நான் பார்சல் பிரிக்கிறதுக்காக வந்துட்டேன். ஸோ இது என்ன பார்சல்னால் வந்து ப்ரௌனி பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து பெட்டர் அப் அப்படிங்கிற ஒரு எசன்ஸ் ஸ்மார்ட்லேன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்கக்கிட்ட திங்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு வாங்கி பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா திங்ஸுமே இருக்குது. பேக்கிங் தேவையான எல்லா திங்ஸுமே உங்கள்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வேணால் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு டிஷ்ஷும் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை பார்ட்ஸாக வேணுமோ அத்தனை பார்ட்ஸாக பிரித்து எடுத்துக்கோங்க. நான் 8 பார்ட்ஸாக வந்து பிரித்து எடுத்துருக்கேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களோட ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஸோ இப்போ இதை வந்து பால் ஷேப்புக்கு உருட்டி அதை நம்ம வந்து ஒரு ட்ரேயில் லைன் பண்ணி வச்சிடலாம். நம்ம எந்த ட்ரேயில் வைக்க போகிறோமோ அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு நம்ம லைன் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்படி வச்சுருக்கோனோ அந்த மாதிரி கேப் விட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேப் விட்டு வச்சா தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரூஃபிங்க்கு விடும் போது அது வந்து டபுள் ஆகி வரும். ஸோ கேப் எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ கேப் விட்டு வச்சுக்கோங்க நான் வச்சுருக்க மாதிரி. ஸோ இதை இப்போ வந்து பால்ஸ் மேலே வந்து லைட்டாக பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு நான் லைட்டாக வந்து பட்டர் வாஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து அப்படியே மூடி வச்சுட்டு 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. டபுள் த சைஸ் வந்திருக்கு நம்ம வச்சதை விட. இப்போ இதை பேக் பண்ணி எடுக்கிறது தான் வேலை. 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அகைன் 1 டைம் வந்து பட்டர் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா பட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 10 to 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆக்கிஃப் வைப்ஸில் ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். எஸ், ஐ ஹாவ் அஃபிஷியலி ஸ்டார்டட் மை ப்ரௌனி பிஸ்னஸ் ஆக்கிஃப் கேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பி. இட்ஸ் மை ஸ்மால் ட்ரீம் டர்னிங் ரியல். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய ஃபஜ்ஜி குய் ப்ரௌனி வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் ஆர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கே ஃப்ரெஷ்ஷாக டெலிவரி பண்ணுறோம். And yes, now we deliver all over Tamil Nadu. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆக. ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. செம்மையாக கோல்டன் கலரில் சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் எப்படி வருமோ அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது எடுத்ததுக்கப்புறம் என் பையனை கையிலேயே பிடிக்க முடியலங்க. அதை எடுக்க போகிறான். எனக்கு வர பயமாக இருந்துச்சு. ட்ரேலாம் ரொம்பவே சூடாக இருக்குமா. அவனை கிட்டக்கே நின்று அதை ஆறுற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இதை வெளில எடுத்ததுக்கு அப்புறமா உடனே அகைன் 1 டைம் வந்து பட்டர் வாஷ் அப்படி இல்லைனா மில்க் வாஷ் வந்து நம்ம பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். பன் வந்து நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை வச்சு நீங்கள் இன்னும் நிறையா டோனட் அந்த மாதிரி நிறையா வந்து பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. பேக்கரியில் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரியே இருக்கும். நீங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வீட்டிலே சூப்பராக பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான். பேக்கரி ஸ்டைல் பன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸைட்டிங் வீடியோஸ்க்கு ஆக்கிஃப் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். எப்படி இருக்கு? கை காமிச்சு சொல்லு எப்படி இருக்கு?